ஹலோ எவ்ரிவன், நல்லா எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இட்லி பொடி எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: வடைப்பருப்பு 2 கப், கடலைப்பருப்பு 2 கப், கருப்புளுந்து 2 கப், வெள்ளை உளுந்து 2 கப், வரமிளகா 200 கிராம், கட்டி பெருங்காயம் 25 கிராம், கருவேப்பிலை 2 கப், சால்ட்டு தேவையான அளவு, எள்ளு 3 டேபிள் ஸ்பூன், பூண்டு 10 பல். ஓகே, வாங்க நம்ம இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை 2 கப் ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கண்டினியூஸாக கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டு அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதே வடைப்பருப்புக்கும் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் கருப்பு உளுந்தை ஆட் பண்ணி அதையும் 5 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. அதே பெரிய பாத்திரத்தில் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வெள்ளை உளுந்து 2 கப் ஆட் பண்ணி அதையும் நல்லா 5 நிமிஷம் வறுத்த பிறகு அதையும் அந்த பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. இப்போது எள்ளு 3 டேபிள் ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் கிண்டின பிறகு அதையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதில் கட்டி பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விடுங்க. அதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அது கூட பூண்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் அது கூடவே காஷ்மீர் வரமிளகா 4 ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட காஷ்மீர் வரமிளகா இல்லைன்னா கூட பரவாயில்ல, நார்மல் மிளகாவே போட்டுக்கலாம். அது 2 கப் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அது கூடவே கருவேப்பிலையும் 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம மிளகா கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸ் கண்டினியூஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. நல்லா பொடியாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இதை நீங்கள் கண்டெய்னரில் போட்டு 3 மந்த்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். எங்கேயாச்சும் ஒன் டே ட்ரிப்லாம் போகிறீங்கன்னா இட்லியில் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஒன் டே வரை கெட்டு போகாமல் இருக்கும். இது நீங்கள் ரெடிமேடாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்களே சேல் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா லிங்க் தரேன், அதில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.